ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான். வாழைப்பூ வச்சு தான் வாழைப்பூ சைவ நெத்திலி மீன் கறி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு வாழைப்பூ எடுத்து அதில் உள்ள பூவெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக நான் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மாவு சேர்த்துருக்குறேன். நீங்கள் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மாவு இல்லைன்னா கடலை மாவு கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்து அதில் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்ச வாழைப்பூவை போட்டு நல்லா அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இது மிக்ஸ் பண்ணி தனியாக ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ இந்த கறிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்து நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம். அது வறுபட்டதும் ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் இது கூட நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் மிளகாத்தூளை சேர்த்து நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஆறுனதும் இதை நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது இதை ஆறிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இது கூட ஒரு 4 சின்ன வெங்காயம் தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கறிக்கு தேவையான மசாலா இதுதான். இப்போ நம்ம ஊற வச்ச அந்த வாழைப்பூவை நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இந்த வாழைப்பூவை ஒன்றொன்னா போட்டு நம்ம பொரிச்சிக்கணும். மொத்தமாக போட்டோம்னா அது நம்ம பொட்டிக்கும். இப்படி ஒன்றொன்னா போட்டு நம்ம எடுக்கும்போது தான் அது நெத்திலி மீன் மாதிரியே இருக்கும். அப்படி ஒன்றொன்னா தனித்தனியாக தெரியும். அதனால் தனித்தனியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த கறி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை. இந்த குழம்பு நல்லெண்ணெயில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம் நான் ஒரு 6 சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு பாதி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா தான் இதில் சேர்க்க போகிறோம். அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ மசாலா நல்லா வதக்கி விட்டுட்டு நான் மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். அதையும் சேர்த்து இதில் நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம புளிக்கரைசல் சேர்க்கலாம். நான் ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளியை கரைச்சி எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ புளிக்கரைசல் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்க விட்டுடலாம். புளிக்கரைசல் சேர்த்ததும் நல்லா குழம்பு கொஞ்சம் கொதிக்கணும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணது போட்டோன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம நெத்திலி மீனை போட்டுடலாம். அதாவது நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வாழைப்பூ தான் இதில் சேர்க்குறோம். இப்போ அதையும் சேர்த்து இதில் கலந்து விட்டு இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நல்லெண்ணெயில் செய்யும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வாழைப்பூவில் இப்படி ஒரு டிஷ்ஷாக அப்படின்னு யோசிப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.